அதாவது இன்றைக்கி சாயங்காலம் போயிட்டு நாளைக்கு ஒரு மத்தியானத்துக்குள்ளே வரணுங்க. ஸோ வந்துட்டு கண்டிப்பாக வந்தாகணும். அதனால் வந்துட்டு மண்டையை கசக்கி ஒரு பிளான் வந்து போட்டிருக்கேன். கையில் வந்து உங்களுக்கு நாளைக்கு புதன்கிழமை வீடியோ போடணும் அப்படின்னா கண்டென்ட் சுத்தமாக நம்மக்கிட்ட இல்லை. ஸோ வந்து உடனே போயிட்டு வர மாதிரி ஒரு பிளான் ஒன்று போகணுன்னு சொல்லிட்டு தான் ஒரு 2 பிளான் போட்டு வச்சுருக்கேன். ஒன்று கோயம்புத்தூர்லேருந்து இப்படி போகலாமா இல்லை இப்படி போகலாமான்னு ஒரே கன்ஃபியூஷன். அது நான் இங்கேருந்து நான் வந்து ஒரு 13 கிலோமீட்டர் ஜங்ஷன் போகணும். அந்த போகிற கேப்பில் நான் வந்து முடிவு பண்ணிவிட்டு நான் வந்து என்னங்கிறத நான் ஜங்ஷன் போயிட்டு சொல்கிறேன். வெல்கம் பேக் டு மதன் சேனி. நீங்கள் ஒரு சூப்பரான பயணம் தயாராகுங்க. நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க மக்களே. ஸோ வந்துட்டு ரொம்ப லாங் ஜர்னி நம்ம ட்ராவல் பண்ணணுன்ட்டு எனக்கும் ஆசை தான். ஸோ வந்து அதை பற்றி எல்லாமே நம்ம வந்து போகிற வழியில் பேசலாம். ஸோ வந்து இப்போதைக்கு நம்ம வந்து இந்த குட்டி ஜர்னியை பார்த்துக்கோங்க. அடுத்தடுத்து கண்டிப்பாக வந்து பெரிய பெரிய பயணம் வந்து நம்ம வந்து மேற்கொள்ள போகிறோம். அது எல்லாத்துக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம அப்படியே கோயம்புத்தூர் ஜங்ஷனில் போகலாம். வண்டியை வந்து இங்கே கோயம்புத்தூர் ஜங்ஷனில் பேக் சைடு இருக்க என்ட்ரன்ஸில் வந்துட்டு மேலே பார்க் பண்ணியாச்சுங்க. செகண்ட் ஃப்ளோரில் பார்க் பண்ணியாச்சு வண்டியை. ஸோ வந்து அப்படியே போய் டோக்கன் போடுவாங்க. ஸோ வந்து எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன் மக்களே. ஸோ வந்துட்டு அது நான் ஒரு காஃபியை குடிச்சிட்டு அப்படியே பேசுவாங்க. ஃபஸ்ட்டு டோக்கன் போட்டு நம்ம வந்து ஜங்ஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகலாம். ஆல்மோஸ்ட் டைம் ஆச்சு ட்ரெயின் வரதுக்கு. பேக் என்ட்ரன்ஸ்லேயே உள்ளே போயிடலாங்க. இந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 3 மெமு வந்து கிளம்புங்க. ஒன்று பாலக்காடு, அதுக்கப்புறம் வந்துட்டு மேட்டுப்பாளையம், ஈரோடு, இந்த மாதிரி 3 ஊருக்கு மெமு கிளம்பும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், பேக் என்ட்ரன்ஸ்லேயே ஃபஸ்ட் அப்படியே உள்ளே போவாங்க டிக்கெட் எடுத்துகிட்டு. நம்ம வந்து ட்ரெயின் நம்பர் 16843 நமக்கு வந்து திருச்சியிலேருந்து பாலக்காடு போகக்கூடிய எக்ஸ்பிரஸ் தாங்க நம்ம போக போகிறோம். எங்கே போக போகிறோம்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு பாலக்காடு போக போகிறோம். அங்கே போயிட்டு நம்ம வந்து எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் வந்துட்டு சொல்கிறேன் மக்களே. இந்த டைமிங்கில் பாருங்கள், நமக்கு வந்து ஜங்ஷன் வந்து இந்த சைடு என்ட்ரன்ஸ்லேருந்து பார்க்கும்போது ரொம்ப அமைதியாக இருக்குல்ல. வழக்கம் போல் வந்து ஒரு காஃபி வாங்கியாச்சுங்க. ஸோ வந்து ஜங்ஷன் முன்னாடி பார்க்கலாம். நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி வந்து ஒரு செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் வந்து எம்டியாக தான் இருக்குது ஸ்டேஷன். இதுக்கப்புறம் வந்து போக போக கூட்டம் வருங்க. ஏன்னா ராமேஸ்வரம் வண்டி, நாகர்கோவில் சூப்பர் ஃபாஸ்ட்லாம் வந்துட்டு ஒரு 15 நிமிஷம் கேப்பில் தான் கிளம்பும். ஸோ நிறைய கூட்டம் வரும். ஏன் வந்து பாலக்காடுக்கு அந்த மெமு போகல அதுலேயே ட்ராவல் பண்ணாமல் வந்து திருச்சி வண்டி எடுத்து சூஸ் பண்ணிக்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து என்ன காரணம் அப்படிங்கிறத நான் வந்துட்டு காலையில் சொல்கிறேங்க. ஓகேவா, எனக்கு இப்போவே சொல்லிட்டோம் அப்படின்னா நிறைய போக பேசலாம். அதனால் வந்துட்டு நான் காலையில் சொல்கிறேன். ஸோ வந்து இந்த காஃபியை குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து பிளாட்ஃபார்ம் பார்த்துட்டு அப்படியே உள்ளே போயிடலாங்க. இன்னும் வந்துட்டு பிளாட்ஃபார்ம் போடல நம்ம வண்டிக்கு. சரி, எப்படியும் வந்துட்டு வண்டி டிலே வந்துட்டுருக்கு, 1 மணி நேரம் டிலே வந்துட்டுருக்கு. நம்ம வண்டி வந்துட்டு பிளாட்ஃபார்ம் 1ல் வரப்போகுதுங்க. அதாவது நமக்கு டைம் பார்த்தீங்கன்னா 6:07 வந்து கோயம்புத்தூர் ஜங்ஷன் வந்து இந்த வண்டி அரைவ் ஆயிருக்கணும். ஆனால் வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கிட்ட வந்து டிலேவாக வந்துட்டு இருக்குதுங்க. நமக்கு வந்து கோயம்புத்தூர் நார்த்துக்கும் நம்ம கோயம்புத்தூர் ஜங்ஷனுக்கு நடுவே வந்துட்டு ஸ்லாக் டைம் நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எத்தனை மணிக்கு வராங்க அப்படின்ட்டு. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டம் பெருசாக இந்த வண்டிக்கெலாம் எதுவும் இல்லைங்க. ஸோ எல்லாமே அந்த பாலக்காடு மெமு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு போயிருப்பாங்க. ஏன்னா டிக்கெட் ப்ரைஸ் வந்து அதுக்கு வந்து கம்மி. அதனால் அதில் ட்ராவல் அதில் போயிருப்பாங்க பாலக்காடு போகணும்னு நினைக்கிறவங்க. ஸோ வந்து வண்டி வரட்டும், வண்டி எத்தனை மணிக்கு வருதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வண்டிக்கான அனௌன்ஸ்மெண்ட் தான் இப்போ ஓடிட்டு இருக்கு. 6:25 வரும் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் போட்டிருக்காங்க. 6:41ங்க வண்டி வந்து கிட்டத்தட்ட வந்து கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரத்துக்கு டிலேவாக வந்துட்டுருக்கு. டீசல் லோக்கல் வந்துட்டு இருக்குங்க. WDP 4Dயில் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. வேறு லெவல் இருக்குல்ல. எப்படியும் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் கோயம்புத்தூரில் நிறைய பேர் வந்து டீபோர்ட் ஆவாங்க மக்களே. ஸோ சீட்டுக்கெலாம் எந்த இதுவும் தேவையில்லை, பொறுமையாக நம்ம போய் ஏறலாம். வண்டி வந்துச்சுங்க லேட் எப்படினாலும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 2 நிமிஷம் தான் வந்து எடுத்துனாங்க. உடனே வந்து நம்ம வந்து கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து நம்ம வந்து டிபார்ட் ஆயாச்சுங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம். இது வந்து பிளாட்ஃபார்ம் 1A. ஸோ அங்கே நிற்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பொள்ளாச்சி பேசஞ்சர் அங்கே நின்றுட்டு இருக்குது. பிளாட்ஃபார்ம் 2ல் இந்த வண்டி வந்து இப்போ வெளியில் வந்ததுக்கப்புறம் பின்னாடியே அந்த வண்டி கிளம்பும். உங்களுக்கு அந்த வண்டி வெளியில் வரணும் இல்லைங்களா, அதனால தான் இதை வந்து டக்குன்னு வந்துட்டு வந்த உடனே கிளப்பி விட்டாங்க. பொள்ளாச்சி பேசஞ்சருக்கு ஈரோடு வேப் 4 ரெடியாக நின்றுக்கிட்டு இருக்கு. கப்புல்லாம் பண்ணி அங்கே ஒரு ரேக் போயிட்டுருக்கு. ஸோ ஆல்கோ வந்து ஷன் பண்ணி கூப்பிட்டு போயிட்டுருக்கு. என்ன வண்டி எனக்கு கரெக்டாக தெரியலையே, ராமேஸ்வரம் வண்டியா இல்லை சேரனா? இந்த வண்டி வந்து டெய்லியும் உங்களுக்கு வந்து திருச்சியிலேருந்து மதியம் 1 மணிக்கு கிளம்பி உங்களுக்கு கோயம்புத்தூர் வந்து சாயங்காலம் ஒரு 6:07 வருவாங்க. ஸோ இன்றைக்கி தான் லேட்டாக வந்திருக்கு. இது எத்தனை மணிக்கு நம்ம பாலக்காடு போகிற மாதிரி டைமிங் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 8:15 அந்த மாதிரி வந்து டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. டெய்லி வந்துட்டு ஆப்ரேட் பண்ணக்கூடிய வண்டி தான். இந்த வண்டியில் நமக்கு வந்துட்டு கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடு போகிற டிக்கெட் ப்ரைஸ் வந்துட்டு 35 ரூபாங்க. இதே நம்ம வந்து அந்த மெமு இருக்குல்ல, மெமுவில் ட்ராவல் பண்ணால் டிக்கெட் ப்ரைஸ் ரொம்ப கம்மி, 15 ரூபாய் 10 ரூபாய் தான் டிக்கெட் ப்ரைஸு. ஸோ இது வந்து நமக்கு எக்ஸ்பிரஸ் கேட்டகரி. ஸோ வந்து 300 கிலோமீட்டர் கவர் பண்ணுறீங்களா உங்களுக்கு திருச்சியிலேருந்து பாலக்காடு டவுனுக்கு. ஸோ இது வந்து எக்ஸ்பிரஸ், அதனால் எக்ஸ்பிரஸ் கேட்டகரி டிக்கெட் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. நமக்கு வந்து மெமுக்கெலாம் எந்த மாதிரியோ அதே மாதிரி தாங்க இந்த வண்டிக்கும். நடுவில் நம்ம கோயம்புத்தூர் பாலக்காடு வரைக்கும் நமக்கு என்னென்ன குட்டி குட்டி கால் இருக்கோ எல்லா ஸ்டாப்லேயும் இந்த வண்டி வந்து நின்று தாங்க போகும்.
வாஷ் பேஷன்லாம் நல்லா வந்துட்டு க்ளீனாக தான் வந்திருக்கு நமக்கு அங்கேருந்து வண்டி வரும்போதே. ஈரோட்டில் க்ளீன் பண்ணியிருப்பாங்களா இல்லை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி ஈரோட்டில் இந்த வண்டியை க்ளீன் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ரெஸ்ட் ரூம் பார்க்கலாமா? அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் பார்ப்போம் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது அப்படின்னு. ஸோ ரெஸ்ட் ரூம் சூப்பர். இவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணி வந்த ஒரு நார்மல் எக்ஸ்பிரஸ் கேட்டகரி ட்ரெயின் மாதிரி இல்லை, அவ்வளோ க்ளீனாக வந்துட்டு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து க்ளீனாக இருக்குன்னு. எங்கேயும் வந்துட்டு இந்த ஈரம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அதுக்குள்ளே தேவையில்லாத பாட்டில் இருக்குது. ஏதோ ஒரு சந்து இங்கே உட்காந்து நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ஓகே, வாஷ் பேஷன் ஆல்சோ க்ளீனாக தான் இருக்குங்க. ஸோ எல்லாமே பக்காவாக இருக்குது. சூப்பர். இங்கிருந்து இந்த கேர்வில் நம்ம டீசல் லோக்கோ பார்க்குறக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குங்கன்னு பார்க்குறவங்களே இந்த ஈவினிங் வேலையில். இதே நாளைக்கு மட்டும் மார்னிங் வேலையில் இந்த வண்டியில் ட்ராவல் பண்ணால் வச்சுக்கோங்களேன், அதுவும் அந்த வாளையார் கார்ட் செக்ஷனில் கொஞ்சம் பின்னாடி உட்காந்து பார்க்கும்போது லோக்கோ வியூ வேறு லெவலாக இருக்கும். இந்த ரயில் ஃபேன்ஸ்க்குலாம் பக்கா ட்ரீட்டாக இருக்கும். இந்த வண்டி வந்துட்டு இந்த டீசல் லோக்கோவில் ஓடும்போது இந்த ஸ்ட்ரெச்சில் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு மார்னிங் டைமில். ஸோ பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போத்தனூருக்குள்ளே நம்ம வந்து அரைவாக போகிறோங்க. ஸோ எல்லா ஸ்டாப்ஸ்லையுமே வந்துட்டு போர்டிங் அண்ட் டீபோர்டிங் வந்து கொஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கப்புறம் நான் போயிட்டு சீட்டில் உட்கார போகிறேன். ஸோ நிறையா டைம் ட்ராவல் பண்ண ஒரு ஸ்ட்ரெச்சு. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து பாலக்காடு ஜங்ஷனில் பார்ப்போமா? பாய். ஸோ நம்ம கோச்சில் வந்து உள்ளுக்குள்ளே பார்த்துக்கோங்க எவ்வளோ வந்து கூட்டம் இருக்காங்க அப்படின்னு. அங்கங்கே வந்து ஆட்கள் இருக்காங்க. நான் வந்து அங்கே ஒரு சீட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நான் போட்டிருக்க சீட்டு. ஸோ பேக்கெலாம் வச்சாச்சு. நான் சீட்டில் உட்காந்து பாட்டு கேட்டு அப்படியே இந்த கிளைமேட் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. அப்படியே இந்த கிளைமேட்டுக்கு சூப்பராக வைப் பண்ணிட்டு ட்ராவல் பண்ண போகிறேன். போத்தனூரில் வந்து பெருசாக கூட்டம் இறங்கின மாதிரி தெரியலையே இந்த வண்டிக்கு. இல்லை மக்களே, கொஞ்சம் வந்து இறங்கியிருக்காங்க. முன்னாடிலாம் பாருங்கள் கொஞ்சம் பேர் இறங்கி போயிட்டுருக்காங்க. பரவாயில்லைங்க, கோச்சுக்குள்ளேயுமே வந்து நல்லா வந்து ஓரளவு நீட்டாக தான் இருக்குது. எங்கேயுமே பெருசாக வந்து குப்பைகள்லாம் அது மாதிரி இல்லை. இங்கே வந்துட்டு ஒரு பாட்டில் ஏதோ போட்டிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட்டு எல்லாமே வந்து நம்மளுடைய சீட்டில் வந்துட்டு அவைலபிள் இருக்குது. இப்போ வந்து நம்ம போத்தனூர் தாண்டி போயிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் மதுக்கரை, நமக்கு வாளையார், கஞ்சிக்கோடு இந்த மாதிரி வந்து ஒரு ஹால்ட்டாக வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த போத்தனூர் டு இந்த மதுக்கரை இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரெச் தான் வந்து ஸ்பீடு வந்து ஒரு 110 கிட்ட போவாங்க மக்களே. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கே தெரியும் வாளையார் ஸ்ட்ரெச் வந்து ரொம்ப ஸ்பீட் லிமிட் கம்மி தான், ஒரு 40 km/h தான் போவாங்க. அதுவே வந்து நைட் நேரம்லாம் ரொம்ப ஸ்லோவாக தான் போவாங்க. ஸோ வந்து எப்படியும் நம்ம வந்து 8:30 மணிக்கு மேலேயே ஆயிரும் நினைக்கிறேன் பாலக்காடு ஜங்ஷன் போய் ரீச் ஆகிறதுக்கு. இப்போ மதுக்கரை ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோங்க. எவ்வளோ ஒரு சூப்பரான மலை காற்று தெரியுமா, அவ்வளோ சூப்பராக இருக்குது ரயில்வே ஸ்டேஷன். பார்த்தீங்கன்னா இந்த டைமிங்கில் பார்க்குறக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க, வேறு லெவல் இருக்குல்ல. கருக்கில் பாருங்கள் மேலே கண்டிப்பாக வந்து மழை வருங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில். இந்த மங்களூர் இன்டர்சிட்டி நீங்கள் விளாக் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மதுக்கரை தாண்டி அந்த சிவன் கோயில் மலை இருக்குல்ல, அது வந்துட்டு அந்த மலை எவ்வளோ வந்து மேகம், அதாவது பனிமூட்டம் கவர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி நான் காமிச்சிருப்பேன். இப்போ அந்த மலையுடைய வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இவ்வளோ பெரிய மலையை தான் காலையில் அன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு 15% மட்டும் தான் நம்ம பார்த்தோம். ரொம்ப ஹைட்டுங்க இந்த மலை. நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும். பட் வந்துட்டு மலை ஏறி சாமி கும்பிட்டு நம்ம கீழே இறங்கும்போது செம்மையாக வந்து கால் வலிக்கும். ரொம்ப ஹைட்டாக இருக்கும். வரும் ஏறுவோம் ஏறிக்கிட்டே இருப்போம். தர்மலிங்கேஸ்வரர் மலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பைக்கில், காரில் இதில் வேணால் வரலாம். ஸோ பார்க்கிங் எல்லாமே அவைலபிள் இருக்கும். ஒரு 7:30க்கு அப்புறம் தான் கோயிலுக்கு மேலேயே வந்து உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து வனவிலங்குகள், யானைகள் அந்த மாதிரி எதுவும் வந்து மேலே இருந்துடக்கூடாது. ஸோ வந்து அதெல்லாம் பார்த்து தான் வந்துட்டு அலோவ் வந்து பண்ணுவாங்க. ஸோ சூப்பரான கோயில், வந்து விசிட் பண்ணி பாருங்கள் கைஸ். இந்த அப்படியே ஒரு பொழுது சாயிற நேரத்தில் அந்த மலைகளுடைய ஷேடோ மட்டும் எப்படி தெரியுது பாருங்களேன், செமையாக இருக்குல்ல, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்க. ஏதோ ஒரு வண்டி வந்துக்கிட்டு இருக்குது. என்ன வண்டின்னு தெரில, எட்டிமடையில் நின்றுட்டு இருக்குதுங்க. என்ன வண்டி கரெக்டாக தெரியலையே. ஸோ பேசஞ்சர் மாதிரி தான் இருக்குது இந்த வண்டி மக்கள். நம்மளுடைய மங்களூர் கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் அந்த பேசஞ்சர் மாதிரி ஓடும் தெரியுமா. நம்ம
மோட போட்டிருக்கோமே கோயம்புத்தூரில் காலையில் ஏறி சாயங்காலம் 6 மணிக்கு போய் ரீச் ஆகும்ல, அவருடைய ஆப்போசிட் வண்டி. ரொம்ப ஸ்லோவாக வந்து நிறுத்தி போயிட்டுருக்காங்க மகளே. காட் செக்ஷன்றனால ஒரு 25 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் வரலாம் தான் போயிட்டுருக்காங்க. இப்போ ஆப்போசிட்டில் கன்னியாகுமரி பூனே வண்டி வந்துக்கிட்டு இருக்கு. நம்மளும் வாளையாருக்குள்ள என்ட்ரு ஆகிறோம், அந்த வண்டி வாளையாருக்குள்ள என்ட்ரு ஆக போகுது. கன்னியாகுமரியிலேருந்து பூனே போகக்கூடிய வண்டிங்க. இப்படி வாளையார்லேருந்து ட்ராக் பிரியும் பார்த்தீங்களா? ஸோ அந்த வண்டி வந்து அப்படியே வந்து அந்த சைடு வந்து போகுது. நான் வந்து போஸ்ட்டே வந்து போட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்துட்டு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. நமக்கு வந்து ஃபேமிலி ஒர்க் ப்ரெஷர் இதெல்லாமே நமக்கு இருக்கிறனால கொஞ்சம் வந்து லாங் டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணக்கு வந்து முடியலைங்க. நான் வந்து நிறைய பிளான் பண்ணியிருந்தேன். நான் ஒரு நிறைய புக் கூட பண்ணி வச்சுருந்தேன். லாஸ்ட் மினிட்ல நிறையா கேன்சல் ஆகிடுது ஸ்பாட்டில். ஸோ வந்துட்டு அதனால் நீ அடுத்தடுத்து வரும் நாட்கள்லாம் கண்டிப்பாக வந்து நம்ம லாங் டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணலாம். வேறு புது ஊர்களுக்கெல்லாம் நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் கண்டிப்பாக. ஸோ தொடர்ந்து நம்ம சப்போர்ட் கொடுங்க. இப்போ வந்து நம்ம வந்து பாலக்காடு ஜங்ஷனுக்கு நம்ம அரைவாக போகிற மக்களே. ஸோ வந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான் இருக்குது. கொஞ்சம் டிலேவாக தான் போயிட்டுருக்கோம். ஜங்ஷனுக்குள்ளே நம்ம ஆலப்பி சூப்பர் ஃபாஸ்ட் வந்து நின்றுக்கிட்டு இருக்கு. ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்துருச்சு போல். ஸோ வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த வண்டி நம்ம ஆப்போசிட்டில் பார்க்குறதுக்கு. வந்துட்டு தான் மக்களே இருக்குது. வேப் 7ஓட வந்துக்கிட்டு இருக்குங்க வண்டி. பிளாட்ஃபார்ம் வந்து நமக்கு இந்த சைடு தாங்க வரும். ஓப்பன் பண்ணுவோமா? பின்னாடி ஒரு ஹம்சஃபர் ஏசி கோச் ஆட் பண்ணியிருக்காங்க. பிளாட்ஃபார்ம் 2ல் அரைவ் ஆகிட்டு இருக்கோங்க. ஸோ பாலக்காடு ஜங்ஷன் வந்து உள்ள அரைவ் ஆகிட்டு இருக்கோம். பிளாட்ஃபார்முக்குள்ளே வண்டி வந்தாச்சுங்க. ஸோ வந்து செகண்ட் பிளாட்ஃபார்ம் வந்து வண்டி வந்து அரைவ் ஆகிட்டு இருக்கு. நம்ம வந்துட்டு இங்கே வந்து நம்ம நைட்டு ஸ்டே பண்ண போகிறோம் மக்களே, பாலக்காடு ஜங்ஷனில். ஸோ எங்கே ஸ்டே பண்ண போகிறோன்னா, பாலக்காடு ஜங்ஷனில் ஸ்டே பண்ணோன்னா பிரச்சனையே இல்லைங்க. நமக்கு வந்து ரிட்டையரிங் ரூம் வந்துட்டு சூப்பராக இருக்கும். நம்ம வெளியில் ஹோட்டலில் ஸ்டே பண்ணுற மாதிரி அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் நம்ம எதில் புக் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. டார்மெட்ரி தான் போட்டிருக்கேன். ஸோ உள்ள டார்மெட்ரியில் என்ன அம்யூனிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்ன ப்ரைஸு எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நல்ல கூட்டம் வந்து பாலக்காடு ஜங்ஷனில் டீபோர்டிங் இருக்காங்க மக்களே. இதுக்கப்புறம் இந்த வண்டி அப்படியே வந்து டவுன் போயிடும். டவுனுக்கு போகக்கூடிய கூட்டம் வந்து கொஞ்சம் வந்து அளவாக தாங்க இருப்பாங்க. நம்மளோட ரிட்டையரிங் ரூம்லாம் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் 1ல், அதாவது அது என்ட்ரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, என்ட்ரன்ஸில் தான் ரிட்டையரிங் ரூம்லாம் இருக்கும். ஸோ வந்து அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே வந்து சூப்பரான எஸ்கலேட்டர் வச்சுருப்பாங்க இந்த பிளாட்ஃபார்ம் 2 and 3ல். நல்லா வந்து ப்ராடாக இருக்குங்க. நமக்கு வந்து பிளாட்ஃபார்ம் கிராஸ் பண்ணுற இந்த இடமே பாருங்களேன், எவ்வளோ ப்ராடாக இருக்குல்ல. படி ஏறியும் போய்க்கலாம். எஸ்கலேட்டரே பாருங்கள் எவ்வளோ நீளமாக எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு. நீட் அண்ட் க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே மேலே இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டெப்பில் ஏறினோன்னா நமக்கு வந்துட்டு ரிட்டையரிங் ரூம் வந்துட்டு இருக்கும். இதோ இங்கேயே போட்டிருப்பாங்க IRCTC ரிட்டையரிங் ரூம்ஸ் அப்படின்னு. அப்படி இங்கே போனோன்னா இந்த படி ஏறி இங்கே போய்க்கலாம். ஸோ சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. என்ட்ரன்ஸே பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்கல்ல, சூப்பராக இருக்குது பாருங்களேன். இதாங்க ரிட்டையரிங் ரூம் பாலக்காடில். ஸோ கைஸ் நம்ம வந்து செக்இன் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சாச்சு. நம்ம வந்து ஆன்லைன்லேயே பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. ஸோ வந்துட்டு D2 ரூம் நம்பர் இதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இந்த சைடில் இருக்க ரூம்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு டபுள் ரூம், டீலக்ஸ் ரூம் இந்த மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் டீலக்ஸ்னு போட்டிருக்கு. நம்ம வந்து டார்மெட்ரி எங்கே இப்படி இங்கே வரவங்க இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், மேல் டார்மெட்ரி அப்படின்னு. ஸோ வந்து இதில் தான் வந்து நம்ம வந்து போக போகிறோம். வாஷ்ரூம் வந்து அந்த சைடு வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க, அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து உள்ளே என்ட்ரு ஆகலாம் வாங்க. ஸோ உள்ளே வந்து என்ட்ரானோடனே இந்த மாதிரி வந்துட்டு தனித்தனி கேபினாக தனித்தனி ரூமாக கொடுத்துருக்காங்க. நமக்கானது இதோ இங்கே இருக்குது பாருங்கள், D2 இதுதான் வந்து நமக்கானது. ஓப்பன் பண்ணிடலாமா? ஸோ வந்தாச்சுங்க டார்மெட்ரிக்கு. இங்கே வந்து முன்னாடி ஒரு சின்னதாக வந்து ஒரு ரிசப்ஷன் ஏரியா மாதிரி கொடுத்துருப்பாங்க. சாரி, வெயிட்டிங் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ளே வந்தோன்னா இதுதான் நம்மளுடைய டார்மெட்ரி கேபின்ங்க. ஸோ வந்து சூப்பராகவே இருக்கும். நல்லா வந்து ஒரு சூப்பரான ஒரு நீட்டான ஒரு பெட்டு கொடுத்துருக்காங்க வித் பில்லோ. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்னென்ன சுவிட்சஸ், லைட்டுக்கு, ஃபேனுக்கு, அண்ட் தென் வந்துட்டு ஃபோனுக்கு, தென் வந்து ப்ளக் பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர். ஒரு பெரிய மிரரு, நமக்கு வந்துட்டு மேலே வந்து ஒரு குட்டி ஃபேனு, கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஏசி டார்மெட்ரி தான். நமக்கு வந்துட்டு முன்னாடி அங்கே காமனாக ஏசி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ அது வச்சாலே மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் இப்போ இங்கே கூலிங்காக தான் இருக்கணும், பிரச்சனை இல்லை. ஒரு நல்ல ஒரு பெட்ஷீட் ஒன்று கொடுத்துருக்காங்க, பிளாங்கெட்டு. ஸோ நீட்டாக இருக்குது.
இதோடைய ப்ரைஸ் என்னென்னு நான் வெளியே போய் சொல்கிறேன். எங்கே வந்து நம்ம ரூம் செக்இன் பண்ணாலும் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு பார்க்கக்கூடியது ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குது. ஸோ ரெஸ்ட் ரூமை பொறுத்த வரைக்கும் நல்லா வந்து நீட்டாக தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. லைட்டாக வந்து ஸ்மெல் வருது, அவ்வளோதான். அது கொஞ்சம் க்ளீன் பண்ணாங்கன்னா பக்கமாக பண்ணிக்கிறேன். வாஷ் பேஷனில் நீங்களே பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளே வந்து டாய்லெட்டுமே வந்துட்டு நீட்டாக தாங்க இருக்குது, பக்கா. ஸோ பார்த்துருப்பீங்க நம்மளுடைய டார்மெட்ரியை. ஸோ வந்து பக்காவாக இருக்கும். உள்ளே வந்து ஸ்மோக்கிங் ஆல்கஹால் எதுவுமே வந்துட்டு அலோடு வந்து கிடையாது. ஸோ வந்து அதுக்கெலாம் வந்துட்டு பிளான் பண்ணிட்டு வந்துடாதீங்க. ஸோ நம்ம எங்கே போகிறோன்னா நம்ம வந்துட்டு நம்ம அந்த டின்னர் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போகிறோங்க. எங்கன்னா நம்ம வந்து வழக்கமாக சாப்பிடும் பார்த்தீங்களா, எப்போவுமே வந்துட்டு ஹோட்டல் சாகர் அந்த லாஸ்ட்டில் இருக்கும். நடந்து போனால் ஒரு 1/2 கிலோமீட்டர் கிட்ட வரும். ஸோ அங்கே தான் போயிட்டு சாப்பிட போகிறோம். டின்னர் அங்கே முடிச்சுட்டு அப்படியே திரும்பி வரலாம். அப்படி நடந்து வரும்போது நல்லா நமக்கு செமிச்சிடும். 120 ரூபாய்க்கு சத்தியமாக சொல்கிறேன், ரொம்ப 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 ஒர்த்தாக இருக்குங்க. கேரளா பிரியாணி அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கே ஹாஃப் சிக்கன் பிரியாணி வந்துட்டு 120 ரூபா. ஸோ சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ வந்து நம்ம நேரம் எங்கே போனால் திரும்ப போய் ஜங்ஷனில் போகலாம். போயிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்கோங்க. நமக்கு வந்து மார்னிங் வந்து அடுத்த பயணத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ போகிற வழியில் ஏதாவது ஒரு டீ கடையில் வந்துட்டு நம்ம டீ குடிச்சிட்டு அப்படி நம்ம ஸ்ட்ரைட்டாக இல்லை அப்படி போவோம் வாங்க. இன்னொரு வாசல் இருக்குல்ல ஜங்ஷனுக்கு, அந்த வாசலில் முன்னாடியே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான டீ கடை இருக்கும், காஃபி ஷாப் இருக்கும். ஸோ அங்கே காஃபி குடிச்சிட்டு அப்படியே நம்ம நேராக வந்துட்டு அந்த வாசல் வழியாக அப்படியே நேராக வந்து ஜங்ஷனுக்குள்ள என்ட்ரு ஆகிடலாம். நல்லா டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்ல ஒரு டீயும் குடிச்சிட்டு அப்படியே ஃப்ரண்ட் வாசல் அந்த ஒரு லோக்கோ நிற்கும். அப்போ உள்ள அந்த ஆல்கோ அதையும் பார்த்துட்டு அப்படியே நம்ம உள்ளே வந்தாச்சுங்க. ஸோ வந்து இங்கே வந்து இந்த லாபி ஏரியாமல் இருக்குல்ல, இங்கே வந்து அப்படியே உட்காந்துட்ருக்கோம். ஸோ இதோடைய ப்ரைஸ் டீட்டெயில் பார்த்துலாமா. இதுக்கு வந்து நான் வந்து 12 மணி நேரம் நான் வந்து புக் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாலக்காடு ஜங்ஷனை ஒரு நிறையா ரயில்வே ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டைமிங் வந்து நீங்கள் எந்த நேரத்தில் வந்து உள்ளே வந்து செக்இன் பண்ணுறீங்க அப்படி மாதிரி கொடுத்துக்கலாமா. அந்த மாதிரி கொடுத்து நான் வந்து 8 மணி செக்இன் டைம், 7 மணி செக்இன் டைம் கொடுத்துருந்தேன். 12 மணி நேரம் கொடுத்துருந்தேன், 12 மணி நேரம் ஸ்லாட்டு. ஸோ அது காலையில் 7 மணி வரைக்கும் நம்ம வந்து இருந்துக்கலாம். இதுக்கு ப்ரைஸ் வந்து 450 ப்ளஸ் வந்துட்டு டேக்ஸு சர்வீஸ் சார்ஜ் அதுன்னு சேர்த்து ஒரு 485 ரூபா வந்துச்சுங்க. 6 மணி நேரம் போட்டுக்கலாம், 3 மணி நேரம் போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன், 9 மணி நேரம் போட்டுக்கலாம், 12 மணி நேரம் போட்டுக்கலாம், 24 மணி நேரம், 48 மணி நேரம், என்ன வேணால் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ஒன்று ட்ரெயின் டிக்கெட் வேணும், பிஎன்ஆர் வேணும். நீ தான் அன்ரிசர்வ் ட்ரெயினில் வந்தியாச்சு, எப்படா நீ இதில் புக் பண்ணு கேட்டிங்கன்னா, நான் வந்து வேறு ஒரு டிக்கெட் நான் புக் பண்ணிட்டேன். ஸோ வந்து பாலக்காடு ஜங்ஷன்லேருந்து. ஸோ அந்த பிஎன்ஆர் வச்சு நான் வந்து இதில் வந்து நான் ரூம் வந்து புக் பண்ணியிருக்கேன். ஸோ இனி என்ன பண்ண போகிறேன்னா போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்க போகிறேன். நம்ம வந்து மார்னிங் ஒரு 4 or 5 o'clock எந்திக்கணும். அப்போ நம்ம மீட் பண்ணலாம். எந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோம், எந்த ரூட்டில் ட்ராவல் பண்ண போகிறோன்றதை காலையில் சொல்கிறேன். குட் நைட். குட் மார்னிங் மக்களே. நம்ம வந்துட்டு இப்போ வந்து நம்ம டார்மெட்ரிலேருந்து நம்ம வந்து செக் அவுட் பண்ண போகிறோம். ஸோ மணி வந்துட்டு காலைல ஒரு 5:45 ஆகுது. செம்ம நீட் அண்ட் க்ளீனுங்க, சத்தியமாக சொல்கிறேன். கம்ப்ளீட்லி ஒர்த்து நீங்கள் கொடுக்குற காசுக்கு டார்மெட்ரி. ஸோ வெளில போய் நம்ம கீ இருக்குல்ல, இந்த கீயை கொடுத்துட்டு அப்படி நம்ம வெளியில் போய் ஃபஸ்ட்டு ஒரு சாய் அடிப்போம். சாய் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படி நான் வந்து எந்த ட்ரெயினில் போகிறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய ட்ரெயின் வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி பார்த்த ஜேர்னி தான். பட் இருந்தாலும் அதில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. ட்ரெயின் நம்பர் 16844 நமக்கு வந்து பாலக்காடு டவுன் திருச்சி வரைக்கும் போகும் பார்த்தீங்களா, அந்த வண்டியில் நம்ம கோயம்புத்தூர் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறாங்க. அது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நான் ட்ரெயின் போட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பாலக்காடு ஜங்ஷன்லேருந்து நம்ம வந்துட்டு இப்போ பாலக்காடு டவுனுக்கு போகணுங்க. இங்கேருந்து போகணுன்னா இப்போ வந்து நம்ம திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் இருக்குல்ல, அது வந்து இருக்குது. அது ஏன்னா ஒரு 6:20 வந்து அங்கே போகிற மாதிரி ஷெட்யூல் டைம் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, அந்த வண்டி ஒரு கடந்த ஒரு 3-4 நாளாக வந்துட்டு 10 நிமிஷம் டிலேவாக கிளம்பிட்டு இருக்கு. நம்ம அங்கே போயிட்டு இறங்கி டக்குன்னு மாறிட்டு இருக்கணும். ஒரு டீயை குடிச்சிட்டு ஒரு ஆட்டோ கிட்ட அதை பிடிச்சி வேணும் போனால் வந்து பர்ஃபெக்டாக இருக்குங்க. அங்கே டவுன்ல முன்னாடியே டீ கடை இருக்கும்ல, சாய் இருக்கா? ஓகே அவங்கள நம்பி தான் வரேன். ஆஹா, இந்த டைம்லேயே கிடைக்குமா எல்லாமே? ஓகே சரி. நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு அங்கே ஜங்ஷன்கிட்ட அங்கேயே டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு நின்றுருந்தாங்க. அப்போ தான் நம்ம ஆட்டோக்காரனை வந்துட்டு டவுனில் இல்லாத கடையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்மளை வந்து கூப்பிட்டு வந்து விட்டார். நானுமே இல்லைனா ஆட்டோவில் தான் வர மாதிரி பிளான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா. ஸோ வந்து ஒரு டீ வாங்கியாச்சு 15 ரூபா. அங்கே வந்து 12 ரூபா வாங்க நினைக்கிறேன், இங்கே 15 ரூபா. ஸோ வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே போட சொல்கிறேன். நீங்கள் யார் போட்டாலுமே கொஞ்சம் லைட் டீயாக தான் போடுறாங்கனால கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போடணும்னு சொல்லிட்டேன். ஸோ வந்துட்டு இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா பாலக்காடில் இங்கே ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க. நான் இப்போ தான் வந்துட்டு இங்கே இந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கிறத நான் பார்க்குறேன். எப்பவுமே இப்படி ட்ரெயின்லேயே போயிடுவோமா. இதான் வந்து ஆப்போசிட்டில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. இதை குடிச்சு முடிச்சுட்டு அப்படி நம்ம வந்துட்டு உள்ளே போயிடலாம். நம்ம வண்டி வந்துட்டு 6:30 மணிக்கு தான் கிளம்பும். மணி வந்துட்டு 5:55 தான் ஆகுது. ஸோ கரெக்டாக இருக்கும் டைம். ஒரு நல்ல அருமையான ஒரு டீ குடிச்சு முடிச்சாச்சுங்க. ஸோ வந்து டவுன் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம். எதுவும் வண்டி வரல, பார்த்து நம்ம கிராஸ் மாறிக்கலாம். டிக்கெட் வந்துட்டு நம்ம வந்து ஆன்லைன்லேயே நம்ம ரயில் ஒன்றில் நம்ம வரும்போதே நான் போட்டேங்க. 40 ரூபா வருது டிக்கெட் ப்ரைஸ் நமக்கு வந்து இங்கேருந்து கோயம்புத்தூர் ஜங்ஷன் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு. இது நீங்கள் பாலக்காடு ஜங்ஷன்லேருந்து நீங்கள் போகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 35 ரூபா வருங்க. ஸோ வந்துட்டு பார்க்கிங் பாருங்களேன், எவ்வளோ பிரம்மாண்டமாக எவ்வளோ சூப்பராக வந்துட்டு இடம் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு.
இதுக்கு அந்த சைடே அப்படியே வந்து பிளாட்ஃபார்ம் தான் இருக்கும். நம்ம வந்து என்ட்ரன்ஸ் வழியாக வழக்கம் போல் பிளாட்ஃபார்ம் பார்த்துட்டு அப்படியே வந்து நம்ம உள்ளே என்ட்ரு ஆகலாம். சரியா, நல்லா அம்ரித் பாரத் ஸ்கீமில் நல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் சூப்பராக போயிட்டுருக்கு போல். பில்டிங்கே பார்க்க நல்லா இருக்குல்ல, ஒரு மாதிரி சிம்பிளாக இருக்குது, பட் இருந்தாலும் நீட்டாக பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து கூட்டம் கொஞ்சம் வந்து கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன காரணம்னா, நம்மளுடைய திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் இருக்குல்லங்க, அந்த வண்டி வந்துட்டு இன்றைக்கி வந்து தாளையூத்து வரைக்கும் தான் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ நிறையா வண்டி வந்து திருநெல்வேலியில் நமக்கு ஒர்க் நடந்துட்டு இருக்கனால நிறையா வண்டி வந்து திருநெல்வேலி போகிறது கிடையாது. ஸோ அதனால வந்து கூட்டம் திருச்செந்தூர் போகிற கூட்டம் வந்து கொஞ்சம் இன்றைக்கி இருக்காது. அது இல்லாமல் வந்து வீக்டே தானே, ஸோ பெரிய அளவில் இருக்காதுங்க. வாங்க அப்படியே வந்து பிளாட்ஃபார்ம் பார்த்துட்டு உள்ளே போயிடலாம். நம்ம தான் வந்து நினச்சிக்கணும் போல் கூட்டம் வந்துட்டு திருச்செந்தூர் வண்டிக்கு இல்லை அப்படின்னு. அதெல்லாம் ஃபுல்லாக இருக்காங்க. இங்கே மட்டும் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காங்க. வழக்கம் போல் அங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் கிட்ட நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுடைய திருச்சி வண்டி வந்து ஏதோ அங்கே பிளாட்ஃபார்ம் 3ல் வழக்கம் போல் நிற்குதுங்க. எப்பவுமே அந்த வண்டி வந்துட்டு அங்கேருந்த பிளாட்ஃபார்ம் 3 2 அது 2ன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது 1A, இது 1, அது வந்து 2. ஸோ அந்த வண்டிக்கும் பார்த்திங்கன்னா ஆட்கள் வந்து போயிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா வந்து இங்கேருந்து கோயம்புத்தூர் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு காலையில் ஒர்க்கிங் டைமுக்கு பக்காவான வண்டி. இப்போதைக்கு கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பெரிய அளவு கூட்டம் இல்லைங்க. ஜங்ஷனில் நிறைய பேர் ஏறுவாங்க. ஸோ வந்து இப்போ வந்து முன்னாடி போக போக வந்து கொஞ்சம் வந்து கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. வழக்கம் போல் எப்போவுமே வந்துட்டு அந்த கிராஸ் ஓவர் பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அது இறங்கின உடனே வந்துட்டு என்ன பெட்டி இருக்கோ அந்த பெட்டிக்கு தான் எப்போவுமே எல்லா ட்ரெயின்லையுமே வந்து வழக்கமாக வந்து கூட்டம் நிறைய ஏறுவாங்க. ஏன்னா அப்படியே இறங்கணும் அப்படியே பெட்டியில் வந்துட்டு ஏறிக்குவாங்க. நம்ம எதுக்கு முன்னாடி போயிட்டுருக்கோன்னா, நம்ம லோகோவை பார்க்குறக்கா போயிட்டுருக்கோம். இந்த பயணத்துடைய ஸ்பெஷல் யாருன்னு கேட்டிங்கன்னா, அங்கே நிற்கிது பார்த்தீங்களா WDP 4D, இதாங்க ஸ்பெஷல். நான் வந்து கடந்த சில நாட்களாகவே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் மக்களே. நமக்கு வந்துட்டு இந்த திருச்சியில் எனக்கு மங்களூர் இன்டர்சிட்டி பண்ணும்போது பார்த்தேன். திடீர்னு பார்த்தா டீசல் லோக்கோவில் போச்சு. அதுக்கப்புறம் நிறையா டைம் வந்து இந்த வண்டி வந்து நான் வந்து டைடில் பார்க்கெட்லாம் பார்த்துருக்கேன். டீசல்லே போயிட்டுருக்கு. சரி, அப்போ ஒரு யோசனை, சரி இந்த வண்டியை வந்துட்டு நம்ம இங்கிருந்து நம்ம மார்னிங் ஸ்ட்ரெச்சில் நம்ம வந்து வாளையார் காட் செக்ஷன்லாம் அந்த கேர்வ்லலாம் பார்த்தா எப்படி இருக்கும் டீசலில் இருக்கும்னு ரொம்ப நாள் ஒரு ஆசை. ஸோ வந்து எப்போவுமே எலக்ட்ரிக்லேயே பார்த்துருக்கோம், டீசலில் நான் போய் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை. அதனால தான் வந்துட்டு இது பண்ணி உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டலான்ட்டு இங்கே நம்ம பாலக்காடு டவுன் வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு ஷார்ட்டான ஒரு டிஸ்டன்ஸ் தான், கோயம்புத்தூர் வரைக்கும் தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டு இங்கே பாலக்காடு டவுன் ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. பிட்லைன் ஒர்க்கு அதெல்லாம் எக்கச்சக்கமாக வந்து போயிட்டுருக்கு. இங்கே பிளாட்ஃபார்ம் 3மே வந்துட்டு நல்லா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. மேலே ஒரு பிரிட்ஜும் போயிட்டுருக்கு. இங்கே ஏறலாமா இல்லை வழக்கமாக அந்த கேர்வ் பார்க்குறதுக்கு பின்னாடி போய் ஏறிக்கலாமா அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிவு பண்ணிட்டு வரேன், ஓகேவா. இந்த வண்டிக்கு ரேக் ஷேரிங்கை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட ஊர் வண்டி கூட ரேக் ஷேரிங் இருக்குங்க. ஈரோடு, பாலக்காடு டவுன், திருச்சி, காரைக்குடி, கரூர், விருதுநகர், சேலம், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஊருக்கு வந்து ரேக் ஷேரிங் வந்து இருக்குது. ஸோ வந்து அருமையான ஒரு பயணமாக இருக்க போதுன்னு நினைக்கிற மக்களே. ஸோ வாங்க அப்படின்னு நம்ம வந்துட்டு நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னும் ஒரு 20 நிமிஷம் இருக்குங்க வண்டி வந்துட்டு கிளம்புறதுக்கு. நமக்கு திருச்செந்தூர் வண்டி உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த வண்டி வந்து கிளம்பிடும். டிசைட் பண்ணிட்டாங்க, எப்பவும் வந்து நம்ம வந்து பின்னாடியே உட்காந்து அந்த வாளையார் கவு அதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு போகிறோம்ல. ஸோ வந்து இந்த வாட்டி வந்து நம்ம வந்து செகண்ட் பெட்டி, 2வது பெட்டியில் வந்து நம்ம உட்காந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அந்த ஹார்ன்லாம் கொடுத்துட்டே போவாங்க. ஸோ வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்ட்டு இங்கேயே நம்ம வந்து உட்காந்தாச்சு. ஸோ வந்துட்டு வண்டி கிளம்புறதுக்கு இன்னொரு 10 நிமிஷம் இருக்குங்க. வண்டி கிளம்புறதுக்கப்புறம் நம்ம பயணத்தை அப்படியே பாலக்காடு டவுன்லேருந்து சூப்பராக அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். ஜஸ்ட்டு இழுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க, அதான் வண்டி லைட்டாக மூவ் ஆயிடுச்சு. இந்த சைடு நின்றுக்கிட்டு இருக்கேன், என்னடா அங்கே ஏதோ வண்டி வர மாதிரி சத்தம் கேட்குதுன்னு பார்த்தா நம்மளுடைய திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் அங்கே வந்துட்டாப்புல. என்றைக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறோன்னா ஆட்டோவில் போகலாம் அப்படின்ட்டு அன்றைக்கி தான் வந்துட்டு வண்டி வந்து நேரமாக வரும் போல். கரெக்டாக ஆன் டைமுக்கு எடுத்து கரெக்டாக ஆன் டைமுக்கு டவுன் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணிட்டாங்க. லேட்டாக வரும்னு நினச்சி தான் நான் வந்து ஆட்டோவில் வந்தேன். இதில் வந்திருந்தால் நமக்கு வந்து ஒரு கம்மி விலையிலே முடிஞ்சிருக்கும். ஆட்டோவில் வந்ததுனால 120 ரூபா. சரி, ஓகே, முடிவு எடுத்தாச்சு, வந்தாச்சு. இதுக்கப்புறம் அதை பற்றி பேசி நோ யூஸுங்க. நமக்கு சிக்னல் வந்து நமக்கு கிளியர் பண்ணிட்டாங்க மக்களே. மணி வந்து கரெக்டாக வந்து 6:29. ஒரு நிமிஷத்தில் நமக்கு வந்து பாலக்காடு டவுன்லேருந்து நம்ம வண்டி வந்து கிளம்ப போதுங்க. ஹார்ன் வந்து ஒரு லாங் ஹார்ன் கொடுப்பாங்க. அப்படியே WDPயோடது சூப்பராக இருக்கும் ஹார்ன் கேட்குறதுக்கு. பார்ப்போம் வாங்க. சிக்ஸ் 6:30 கரெக்டாக வந்து நம்ம வந்து பாலக்காடு டவுன்லேருந்து நம்ம வந்து கிளம்பியாச்சுங்க. ஸோ வந்து செமையாக இருக்குது அப்படியே கிளைமேட்டு. உங்களுக்கு வந்து மழை வந்து நைட் வந்து கொஞ்சம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், லைட்டாக வந்து பேஞ்சு ஓஞ்சுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஈரப்பதத்தோடு இருக்குது. வானம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து கொஞ்சம் கிளியராக இருக்குது, அதே வந்து ஆப்போசிட் சைடு கொஞ்சம் க்ளவுடியாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் வாளையார் காட் செக்ஷன் வந்து நமக்கு இந்த மார்னிங் டைமில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ட்ரெயின் நம்பர் 16844ங்க. நமக்கு வந்து டெய்லியும் வந்துட்டு பாலக்காடு டவுன்லேருந்து காலையில் 6:30 மணிக்கு கிளம்பக்கூடிய நம்ம திருச்சி எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னா காலையில் ஒரு 8-7க்கு போகிறாங்க. நம்ம வந்து இங்கே வேரிஸ்மே ட்ரெயினை பார்த்தா சொல்லிட்டுருக்கேன். அண்ட் தென் வந்து உங்களுக்கு வந்து திருப்பூர் எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னா வந்து 9:18க்கு போகிறாங்க. அதே மாதிரி ஈரோடு வந்து 10:25க்கு போகிறாங்க. கரூர் வந்து 11:48க்கு போகிறாங்க. திருச்சி டைமிங் வந்து
2:05 கொடுத்துருக்காங்க திருச்சி ஜங்ஷனுக்கு. ஆனால் திருச்சி ஃபோர்ட் வந்து 1:30 கொடுத்துருக்காங்க. ஸ்லாக் டைம் ஒரு 1/2 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி ஆன் டைம் போயிடுவாங்க மக்களே. ஸோ நடுவில் நிறைய குட்டி குட்டி ஸ்டாப்ஸ் எல்லாமே நிறையா இருக்குது. நமக்கு வந்துட்டு அது எல்லா ஸ்டாப்லையுமே இந்த வண்டி வந்து நின்று தான் போகும். நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நமக்கு பாலக்காடு டவுன்லேருந்து நம்ம கிளம்பியாச்சுங்களா, ஜங்ஷன் மட்டும் அரைவல் பார்த்து நாங்கள் எவ்வளோ கூட்டம் ஏறாங்கன்னு உங்களுக்கு காமிச்சிட்டு டேரெக்டாக வாளையார் காட்ஸு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம வந்து கோயம்புத்தூரில் போய் வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ சூப்பரான ஒரு மார்னிங்கில் அழகாக நம்ம பயணம் வந்து ஸ்டார்ட் பண்ணி நல்லா போயிட்டுருக்கோம். ஸோ பாலக்காடு ஊருக்குள்ளே அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணிருக்கோம். எவ்வளோ அழகாக பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வியூ. இங்கிருந்து நம்ம வந்து மலைகளுடைய வியூ பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ வந்து அந்த காட் செக்ஷனில் ட்ராவல் பண்ணும்போது சத்தியமாக வேறு லெவலில் இருக்கும் மக்களே. இப்போ வந்து நம்ம அப்படியே வந்து பாலக்காடு ஜங்ஷனுக்குள்ளே நம்ம வந்து அரைவாக போகிறோம். ஸோ அங்கே வந்து லைன் வந்து ஸ்ப்ளிட் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ வந்து ஜங்ஷன் கிட்ட வந்தாச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக வந்துட்டு இங்கே வந்து ட்ராக் வந்து ஸ்விட்ச் ஆவாங்க. ஐ திங்க் 3rd or 4th ஏதோ ஒரு பிளாட்ஃபார்மில் தான் வண்டி வந்து அரைவாகும். பாலக்காடு ஜங்ஷனில் ஏகப்பட்ட கூட்டம் மக்களே போர்டிங்க்கு. பாலக்காடு ஜங்ஷனில் ரொம்ப கூட்டம் இருக்கும், ரொம்ப போட் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் வந்து எல்லா கூட்டம் மொத்தமாக வந்து பின்னாடியும் அந்த நடுவில் இருக்கிற கோச்சு ஏறிட்டாங்க. நமக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லைங்க பெரியவில். பாலக்காடு ஜங்ஷனுக்கு அப்புறம் வந்துட்டு நம்மளுடைய கோச்சில் இருக்கக்கூடிய க்ரௌட் வந்துட்டு இதோ இவ்வளோ தான். இனிமேல் சீட்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ஆகலை. எல்லாமே வந்து நம்ம கோயம்புத்தூருக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாமே வந்து கோயம்புத்தூர் போதணும், நடுவில் இருக்கிற குட்டி குட்டி ஹால்ட்டை வந்து ஃபுல்லாகவும் நினைக்கிறேன். இப்போ நம்ம வெளியில் கிளம்பவும் நமக்கு வந்துட்டு சார்லப்பள்ளி, ட்ரிவாண்ட்ரம், நார்த் அமிர்த் பாரத் வந்து கிராசிங் போகிறக்கு வாய்ப்பு இருக்குங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இங்கே வந்து பாலக்காடு ஜங்ஷனில் தான் நமக்கு வந்து வாட்டர் ரீஃபில்லிங்குமே நடக்குது. ஃபுல்லாக வந்து இங்கே வாட்டர் ரீஃபில்லிங்காக வந்துட்டு எப்படி வண்டி வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் இங்கே தான் நிற்கும்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக இருக்கும். நம்ம அந்த அமிர்த் பாரத் கிராசிங் பார்க்குறக்கு அந்த வண்டி வந்துட்டு கஞ்சிக்கோடு வந்துருக்கு. ஸோ பக்காவாக இருக்கும். என்னங்க ஜூன் பாதிக்கு மேலே ஆயிடுச்சு, இன்னும் வந்து மான்சூன் ப்ராப்பராக ஸ்டார்ட் ஆன மாதிரியே தெரியலைங்க. இந்நேரம் பார்த்தீங்கன்னா மழையாக பெஞ்சிக்கிட்டு இருக்கணும், மழை பெய்யவே மாட்டேங்குது, அப்பப்போ தான் வருது. என்னாச்சுன்னு தெரியல. இந்த குளோபல் வார்மிங் அப்படிலாம் சொல்கிறாங்க. அதனால் வந்துட்டு மழை வந்து கம்மியாயிடுச்சா இல்லை இதுக்கப்புறம் வந்து லேட்டாக வந்து ஸ்டார்ட் ஆக போதான்னு ரொம்ப வந்து டவுட்டாக இருக்குது. மான்சூன்னா அந்த மாதிரி தட்டி எடுக்கணுங்க மழை, அதுதாங்க அழகு. பார்க்கலாம், எப்படியும் வந்துட்டு இன்னும் ஒரு 1 வீக்கில் வரும் இன்னும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இங்கேருந்து நம்மளுடைய WDP ஹார்ன் கேட்குறதுக்கே அவ்வளோ காதுக்கு இனிமையாக இருக்குதுங்க. பார்க்கலாம் ஆப்போசிட்டில் வரக்கூடிய அமிர்த் பாரத் வந்து அமிர்த் பாரத் லோக்கோவில் வருதா இல்லை வேப்சவனை போட்டு கூப்பிட்டு வராங்களான்னு. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல வியூ இந்த சைடு. எப்பா பார்க்குறீங்க, தென்னை மரம், அந்த வயல்வெளி, பின்னாடி அந்த மலைகள், மேகம், இந்த லைட்டாக அந்த கருமேகம் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க.
கஞ்சிக்கோடு ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. அந்த சைட் பிளாட்ஃபார்ம் வருது. நான் ஏன் இங்கேயே நிற்கிறேன்னா இதுக்கப்புறம் நமக்கு அந்த கேர்வ் வந்துடும். ஸோ வந்து யாராவது வந்து இங்கே இடம் முடிச்சிருவாங்க. அதனால தான் வந்து இங்கேயே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதாங்க, கஞ்சிக்கோடு தாண்டினோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ராக் வந்து பிரியுதுங்க. இதுக்கப்புறம் தான் அந்த கேர்வ் வரும். நாட் சாட்டிஸ்ஃபைட் மக்களே. அதாவது ஓகே, நமக்கு முன்னாடி கொண்டிருக்க ட்ராவல் நல்லா இருக்குது தான், பட் வந்து நமக்கு அந்த கேர்வில் வந்து எப்போவுமே வந்து பின்னாடி உட்காந்து தான் வந்துட்டு நமக்கு அந்த வியூ வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். முன்னாடி ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்டு எப்போவுமே நம்ம நார்மலாக ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வந்துட்டு இந்த வண்டியில் ட்ராவல் பண்ணாலும் சரி, எந்த வண்டியில் ட்ராவல் பண்ணாலும் வாளையார் காட் செக்ஷன் நீங்கள் வந்துட்டு வியூ பார்க்கணும் அப்படின்னா பின்னாடி உட்காந்துக்கோங்க, இல்லை நடுவில் உட்காந்துக்கோங்க. பின்னாடி மட்டும் உட்காந்திங்கன்னா வியூ சுத்தமாக கிடைக்காது. நானே ரொம்ப டல்லாயிட்டேன். நான் வந்து லோக்கோ கம்ப்ளீட்டாக வந்து அந்த கேர்வில் தெரியும், நமக்கு வந்துட்டு அந்த மலையோட சேர்த்து பக்கத்தில் லோக்கோ கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளானில் இருந்தேன். பட் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு. சரி ஓகே பரவாயில்ல, இங்கேருந்து வியூ பாருங்கள், சூப்பராக இருக்குது. நான் போய்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கப்புறம் வந்து நான் போய் சீட்டில் போய் உட்கார போகிறேன், உட்காந்து எடிட் பண்ண போகிறேன். அப்படியே உங்களுக்கு வந்து இன்றைக்கி சுட வீடியோ கொடுக்கணும். ஸோ இன்றைக்கி நீங்கள் முதல்ல பார்த்துட்ருக்கீங்கன்னா இன்றைக்கே உட்காந்து இப்போவே ஆண்டிகளை உட்காந்து எடிட் பண்ணுறேன் இந்த வீடியோ. ஸோ ஒரு சில குறைகள் எங்கேயாவது இருந்துச்சுன்னா மன்னிச்சிருங்க. ஸ்ட்ரைட்டாக நம்ம கோயம்புத்தூர் ஜங்ஷனில் பார்க்கலாங்க. இதாங்க நம்ம வந்து நேற்று வந்து ஈவினிங் நான் காட்டியிருப்பேன். ஸோ வந்து இருட்டில் பார்த்துருப்போம் நம்ம சிவன் கோயில், தர்மலிங்கேஸ்வரர் கோயில். அன்றைக்கி வந்து மங்களூர் இன்டர்சிட்டியில் ட்ராவல் பண்ணும்போதும் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு மிஸ்ட் வந்து மறைச்சிருக்கும் அப்படின்னு. ஸோ வந்து ஃபுல்லாக பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு வந்துட்டு ஹைட்டாக இருக்கக்கூடிய ஒரு மலை இப்படின்னு. மேலே வந்து உச்சியில் தெரியுதுங்களா சிவன் கோயில், சூப்பராக இருக்கும். மதுக்கரை தாண்டியாச்சுங்க. இன்னும் வந்து நமக்கு வந்து நடுவில் போத்தனூர் ஜங்ஷன் தான் இருக்குது. ஸோ மதுக்கரை தாண்டதுக்கப்புறம் வந்து ஸ்பீட் வந்துட்டு 110 வந்து பிக்கப் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இது வரைக்கும் வந்து காட் செக்ஷன் மதுக்கரை வரைக்கும் ஸோ வந்து ஸ்லோவாக வருவாங்க. ஸோ மதுக்கரையிலேருந்து வந்து ஸ்பீடு வந்து நல்லாவே பிக்கப் பண்ண ஆரம்பிச்சாச்சு. கிளைமேட் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு மழை வர்ற மாதிரி இருந்துச்சு. அங்கே வந்து வாளையார் காட் செக்ஷன்லாம் நம்ம கிராஸ் ஆகிட்டு இருக்கும்போது லைட்டாக சில் கிளைமேட்டோட இப்போவும் சில்லுன்னு தான் இருக்குது. பட் வந்து வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ வந்து கண்டிப்பாக மழை இப்போதைக்கு வந்து வரக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ வந்து வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இங்கேயே ஒரு அவுட்ரோ போட்டுடலாம். இந்த விளாகுடைய மெயின் பர்பஸே வந்து நம்ம வந்து ஒரே நாளில் நம்ம வந்து போயிட்டு ரிட்டன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் ட்ராவலே நான் பிளான் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து நான் பார்த்தீங்கன்னா பாலக்காடுலேருந்து நீலாம்பூர் ரோடு இருக்குல்லங்க, அதுவும் நான் பிளான் பண்ணேன். ஸோ வந்துட்டு அதுவா இதுவான்னு ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருந்தேன். அப்புறம் திடீர்னு தான் நம்ம இங்கேருந்து போகும்போதே வந்துட்டு அப்படியே முடிவெல்லாம் மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் ஈரோடு போகலாமா, அப்படியே சேலம் வரைக்கும் போகலாமான்னு ஒரு ஐடியா பண்ணேன். பட் வந்துட்டு சரி ஓகே, இது நமக்கு மான்சூனில் நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு பக்காவாக இருக்கணும், அது டீசலில் போல் ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே கான்செப்ட்டுக்காக தான் நான் வந்துட்டு இதை வந்து நான் சூஸ் பண்ணேன். சரி ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடியோ வந்து பிடிச்சிருக்கும். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு பெரிய ட்ராவல்லாம் பண்ணலாம் தொடர்ந்து. ஸோ கொஞ்சம் டைம் கிடைக்க மாட்டேங்குது. அந்த டைம் மட்டும் எனக்கு பக்காவாக அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக வந்து ட்ராவல் பண்ணிடுவேன். ஸோ வந்து தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. போத்தனூருக்குள்ளே நம்ம வந்து அரைவா போகிற மக்களே, போத்தனூருக்குள்ளே நமக்கு கோயம்புத்தூர் மங்களூர் எக்ஸ்பிரஸ் இருக்குல்ல, அந்த வண்டி நின்றுட்டு இருக்கு. இந்த வீடியோ நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா, டாடா பாய்.